வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ஸ் நடக்கணும், இன்டர்நேஷனல் லெவலில் இத்தனை டோர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் லெவலில் இத்தனை டோர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இத்தனை டோர்னமெண்ட்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் டென்னிஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டென்னிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஏடிபினா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு டென்னிஸ்க்கான ஒரு கேலண்டர் செட் பண்ணுவாங்க. இந்த செட் பண்ணுற கேலண்டரில் எப்படிலாம் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஹையரார்க்கியை பார்ப்போம். அவங்களோட ஹையரார்க்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் கிராண்ட் ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம் வருஷத்துக்கு நடக்கும். அந்த 4 கிராண்ட் ஸ்லாம் என்னென்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன், அப்புறம் யூஎஸ் ஓப்பன். இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியோட அந்த டைமில் ஒரு 2 வீக்ஸ் வந்து நடக்கும். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா மே எண்டுலேருந்து ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் விம்பிள்டன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் நடக்கும். அண்ட் வந்து யூஎஸ் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் நடக்கும். இதில் ஆஸ்திரேலியன் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் அண்ட் யூஎஸ் ஓப்பன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் விளையாடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து கிளே கோர்ட்டில் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விம்பிள்டன் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் சர்ஃபேஸில் ஆடுவாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான 4 டோர்னமெண்ட்ஸ் டென்னிஸில் வருஷம் நடக்கும். இது 4த்தையுமே யார் வந்து வரிசையாக அடுத்தடுத்த வருஷத்தில் ஜெயிக்கிறாங்களோ இல்லை ஒரே வருஷத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கிராண்ட் ஸ்லாம் வின்னர்னு வந்து அறிவிப்பாங்க. இதுக்கு அடுத்து ஏடிபி டூர்ஸ்லாம் வரும். எப்படின்னா ஏடிபி டூர் ஃபைனல், ஏடிபி ஃபைனல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் எப்படி நடக்கணும்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூர்ஸ் நடக்கும். இந்த கிராண்ட் ஸ்லாம்ஸ் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டூர்ஸ் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 8 பிளேயர்ஸ் யார் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங் 8 பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல்ஸ் நடக்கும். அந்த 8 பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 வந்து டாப் ரேங்க்டு 7 பிளேயர்ஸு, அப்புறம் 8th பிளேயர் யாராக இருப்பாங்கன்னா ஒன்று கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சிருக்கணும், அவங்க வந்து 8th-லேருந்து 20th ரேங்கிங்குள்ளே இருக்கிற ஒரு பிளேயராக இருக்கணும். இந்த 2 க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணுற பிளேயராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து 8th பொசிஷனை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அந்த ஒரு சீசனில். இந்த டோர்ஸில் வந்து எப்படி அந்த ரேங்கிங்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏடிபி 1000, ஏடிபி 500, ஏடிபி 250 இப்படின்ற டோர்ஸ்லாம் வந்து நடக்கும். இந்த ஏடிபி 1000, ஏடிபி 500, ஏடிபி 250லாம் ஒன்றுமே இல்லை. என்னென்னா வருஷம் பூரா ஏகப்பட்ட டூர்ஸ் வந்து அப்பப்போ நடந்துட்டு இருக்கும். இந்த கிராண்ட் ஸ்லாம் முடிஞ்சு அடுத்த வாரத்தில் இந்த டூர்லாம் நடக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏடிபி 1000னா அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்கில் 1000 பாயிண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதே வந்து 500னா அந்த டூரோட ஃபைனல் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்படி ரேங்கிங்கில் வந்து பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஏற தான் வந்து இது ஏடிபி டூர் ஃபைனல்ஸ்க்கு வரும். ஏடிபி டூர் ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 பிளேயர்ஸ் அது வந்து 2 குரூப்பாக பிரித்து அதில் வந்து டாப் 2 பிளேயர்ஸ் 2 குரூப்லேருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு இடையில செமிஃபைனல்ஸ் நடத்தி அந்த செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ் நடத்தி அந்த ஃபைனல்ஸ்லேருந்து ஒரு சாம்பியன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஏடிபி டூர் ஃபைனல்ஸோட ஒரு இது ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி சேலஞ்சர் சீரீஸ்னு வரும். அது ஏடிபி சேலஞ்சர் 175, 125 2 இருக்குது. இந்த 175மே உங்களுக்கு பேரில் இருக்குது. 175னா 175 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆடுற அந்த ஒரு டோர்னமெண்ட்டு, அப்புறம் 125 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆடுற டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி 125. இது வருஷம் ஃபுல்லாக டென்னிஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க லிட்ரலாக. அது இல்லாமல் தங்களோட நேஷனை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டூர்ஸ்லாம் நிறையா நடக்கும். எப்படின்னா யுனைடெட் கப்பு, டேவிட் கப்பு, அதுக்கப்புறம் லேவர்ஸ் கப்பு, அப்புறம் ஒலிம்பிக்ஸு, அதுக்கப்புறம் ஹூப்மன் கப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அவங்க டூர் வந்து ஆடுவாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட நொவாக் ஜோகோவிக் வந்து பார்த்திங்கன்னா இது அடித்தார், கோல்டு அடித்தார். ஃபைனல்ஸ் வந்து சில்வர் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா கார்லோஸ் அல்காரஸ். அந்த மாதிரி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மென் சிங்கிள்ஸ் நடக்கும், உமன் சிங்கிள்ஸ் நடக்கும், அப்புறம் மிக்சட் டீம் நடக்கும், அப்புறம் வந்து டபுள்ஸ் நடக்கும், மென்ஸ் டபுள்ஸு, உமன்ஸ் டபுள்ஸ்னு இப்படின்னு 5 கேட்டகரியில் வந்து டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும். இது இல்லாமல் இதில் வந்து டேவிஸ் கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்னிஸ்க்கான வேர்ல்டு கப்னே சொல்லப்படுது. எப்படின்னா 155 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி கடைசியில் வந்து ஒரு முக்கியமான குரூப் ஆஃப் டீம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ்க்கான ஒரு டீமு, மென் சிங்கிள்ஸ்க்கான ஒரு டீமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள்ஸ்க்கான ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீமுமே அவங்களுக்கான பிளேயர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, ப்ளே பண்ண வைப்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இயர் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேவிஸ் கப் நடக்கும். இந்த டேவிஸ் கப்புக்கான மேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு லேவர் கப் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பஸ் இந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் வெர்சஸ் வேர்ல்டு இந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் இவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் நடக்கும். அந்த லேவர் கப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜர் ஃபெடரர் தங்களோட லாஸ்ட் மேட்ச் 2022 ஆடினார். ஸோ லேவர் கப்பு முடிஞ்சிருச்சு. அண்ட் டேவிஸ் கப் வந்து பார்த்திங்கன்னா 2024 ரஃபேல் நடால் தன்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து அல்காரஸோட சேர்ந்து விளையாடி அந்த மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சு வெளில போனார்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸை வந்து இது பண்ணுது, டிஃபைன் பண்ணுது. இதில் டென்னிஸோட இன்டெப்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மென்ஸோட சிங்கிள்ஸில் வந்து கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து பெஸ்ட் ஆஃப் 5ல் நடக்கும். அதாவது 5 செட்டு, அந்த 5 செட்டில் யார் வந்து 3 செட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர், அந்த மாதிரி நடக்கும். பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற இந்த டீம் டோர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஏடிபி டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3ல் நடக்கும். அதாவது 3ல் வந்து யார் 2 ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின்னர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்குது. இந்த மாதிரி டென்னிஸோட பேசிக் அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டென்னிஸோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்ஸோட இன்டெப்த்தான விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்னிஸோட கேம் ரூல்ஸை பற்றிலாம் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.